விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பொறுப்பேற்றிருக்கிற அன்பிற்குரிய வன்னியரசு அவர்களே, அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இவர்கள் வேட்பாளர்கள் அல்ல, இவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை மறந்துவிடுகிறார். சிதம்பரம் தொகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய திருமாவளவன், விழுப்புரம் தொகுதிக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள், இங்கே இந்த தொகுதியிலே சட்டமன்றத்திற்கு போட்டியிட்டவர் நம்முடைய வன்னியரசு அவர்கள். வன்னியரசு உண்மையிலேயே இந்த தொகுதிக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிற ஒருவர் தான் நம்முடைய வன்னியரசு அவர்கள். தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருங்க, அவரும் பேசணும். ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து அமைதியா இருங்க. எல்லாம் போட்டீங்களா? தயவு செய்து அமைதியா இருங்க, தயவு செய்து அமைதியா இருங்க. ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இங்கே பாசிச ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். நம்முடைய ரவிக்குமார் அவர்களும் என் அன்பிற்குரிய தோழர் எழுச்சி தமிழர் அவர்களும் படிக்கிற மாணவர் காலத்தில் இருந்தே அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா வழியிலே சமூக சீர்திருத்த கொள்கைகளுக்காக போராடியவர்கள். இருக்கிற வன்னிய அரசு நேற்றைக்கு கூட தொலைக்காட்சியிலே அவர் ஆற்றிய பட்டிமன்றத்திலே ஆற்றிய உரையை நான் கேட்டேன். மிகச் சிறப்பாக இவர்களெல்லாம் சமூக நீதிக்காக, இவர்களெல்லாம் மக்களாட்சி தத்துவத்திற்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் தான் இங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு போராடி. ஏதோ திராவிட இயக்கம் என்று சொன்னால் அந்த சமூக நீதி கொள்கை, சமத்துவ கொள்கை, இந்த கொள்கைகளுக்காக போராடுகின்றவர்கள் தான் நாங்கள் எல்லாம். அதிலே ஒருவர் தான் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அந்த உணர்வோடுதான் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஆக இவ்வளவு திரளாக வந்திருக்கிற இளைஞர்களே பார்த்தா எல்லா கட்சியை விட விடுதலை சிறுத்தைகள்ல தான் நிறைய இளைஞர்கள். எந்த கட்சியிலும் இளைஞர்கள் என்று நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயா அவர்களுடைய தலைமையிலே திரண்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த 2 இயக்கமும் இளைஞர்களின் இயக்கம். மாணவ பருவத்திலே இருந்து இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருப்பவருடைய இயக்கம். ஆக இந்த விடுதலை சிறுத்தைகள், நாங்க கூட அந்த சிறுத்தைகள் சொல்லிட்டேன், இவங்க தான் சொன்னாங்க இது சிறுத்தைகள் என்று. இந்த சிறுத்தைகள் தமிழ்நாட்டிற்காக பாராளுமன்றத்தையே ஆட்சி வைக்கிற சிறுத்தைகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.